ஆண்டுடைய நல்ல நாமம் மையப்படுவதாக எல்லாரும் சீக்கிரமாக இறந்துள்ள இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் அவங்களோடு கூட ஒரு தேவ மனிதனை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். நல்லா கவனமாக ஒரு வசனத்தை வாசிக்க 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணக்குரிய பாத்திரமாய் இருப்பான். இன்னைக்கு அநேக நேரங்களிலே தேவ சமூகத்தில் வார்த்தை நன்றாக ஆவியார் ஒருவன் வீட்டு முதல் அவசரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வீட்டிலே பொண்ணு வெளியமான பாத்திரங்களும் இல்லாமல் மரம் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. ஆகிய சில கணக்கிற்கும் சில கணக்கிற்கு எழுதியிருக்கிறது. ஆகையாக ஒருவன் இவர்களுக்கு தன்னை சுத்திகரித்துக் கொண்டார் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணக்குரிய பாத்திரமாய் இருப்பான். கணக்குரிய பாத்திரமாய் இருக்க ஆமா பொல்லாத வழிவிட்டு தேவனிடத்தில் திரும்பி தேவனோடு கூட அந்த நாட்டிலே பழையப்பாட்டு காலங்களிலே மோசையோடு நடந்த ஒரு மனிதனுக்கு நாம் சொல்ல போகிறோம். மோசையோடு கடைசி வரைக்கும் ஓடின மோசையோடு தேவ ராஜ்யத்துல அவனுடைய கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு அவன் எவ்வளவு தகுதி உள்ளவனாக இருந்தான், அவன் எவ்விதமாக தகுதி அடைந்தான் என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்கிறது. அதாவது தேவனுடைய மனிதன் எப்படிப்பட்டவனாக சுத்திகரித்துக் கொண்டான். சுத்திகரித்துக் கொண்ட வீட்டை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயுதமாக எந்த நற்கிரி தைரியத்தோடு செய்வதற்கு அவன் நற்கிரி செய்வதற்கு தைரியமாக இருக்கணும். இந்த எப்படிப்பட்டதான ஒரு மனிதனை குறித்து வேதில நிறைய பேர சொல்லப்பட்டிருந்தாலும் அதுக்கு ரொம்ப தகுதியான ஒரு ஆள் காலை பழையப்பாட்டுல சொல்றவன் யார் அப்படின்னு சொன்னா அவன் யூத கோத்திரத்தை சேர்ந்தவன். தேவனுக்காக இருந்த அந்த மோசேக்கு பின்னால மோசே அவன் யோசுவா அவன் காலேப் இவர்கள் அந்த பட்டியலில் அவர்கள் மிக முக்கியமானவன். இந்த மோசேக்கு பின்னால இருந்து விசுவாசத்தை கற்றுக்கொண்டவன், மோசேக்கு பின்னால இருந்து தேவனுடைய சத்தியத்தை கற்றுக்கொண்டவன். தேவன் அவனுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்த மோசைக்கு பின்னால போய் அவன் என்னெல்லாம் சொல்றான் அதெல்லாம் அப்படியே கீழ்படிந்து நடந்தவன். அவன் தேவனுடைய வார்த்தைதான் தேவனுடைய பார்வையில் விளைவுகள் பெற்றவனாக கணக்குரியவனாக மாறி அநேக நேரத்தில் இருப்பார்கள். ஆனால் எஜமானுக்கு உபயோகம் இல்லாமல் இருப்பார்கள். சில அநேக கூட இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கண் துடைப்பாங்க. எஜமானன் இருக்கும்போது ஒரு மாதிரி செய்வாங்க, எஜமானன் இல்லைன்னா ஒரு மாதிரி செய்வாங்க. எஜமானை பார்க்கும்போது நடிப்பாங்க, எஜமானுக்கு செய்வாங்க, பார்க்க பயங்கரமாக நடிப்பாங்க. ஆனால் எஜமானி காலத்துக்கு என்ன செய்வாங்க, வேலைகளை தவறுமா இருப்பாங்க. இப்படிப்பட்ட சுபாவம் அநேகருடைய வாழ்க்கை. ஆனால் காலைகளுடைய வாழ்க்கையை கவனித்தீங்கன்னா அவன் தேவ சமூகத்தில் எப்பொழுதும் அவன் தேவனுக்கு முன்பாக அவன் சரியாக நடந்தான். ஆண்டவர் முன்பாக சரியாக நடந்தான். யூத கோத்திரத்தை சேர்ந்தவன். அவனை குறித்து வேத்துல ரொம்ப திறமைசாலி. காலைக்கு ரொம்ப திறமை உள்ளவன், பிராணி உள்ளவன், தைரியம் உள்ளவன், எதை குறித்து அஞ்சாலைக்கு படைத்தவன். அவர் நல்ல ஒரு போர் வீரனை போல நல்ல தைரியம் உடையவன், போர் வீரனை போல எதிர்த்து போராடக்கூடியவன், எதிர்த்து ஜெயிக்கக்கூடியவன். அப்படிப்பட்டதான ஒரு காலை அந்த காலைக்கு ஒரு வாழ்வு சமூகத்துல எப்படி தேவனோடு நெருங்கி இருந்தான், தேவனோடு கூட நெருக்கமாக இருந்தான். நம்முடைய வாழ்க்கையை கவனிங்க. இன்னைக்கு சிவசமூகத்துல நமக்கு ஒரு ஆவியின் பலன் நமக்கு தேவை. மாம்சம் நம்ம சோர்ந்து போயிடும், மாம்சம் ரொம்ப பலகீனமானது, மாம்சம் ரொம்ப கலையுள்ளது, மாம்சம் ரொம்ப அசடிக்கை உள்ளது. நம்முடைய மாம்சத்தினால் ஒன்றுமே சாதிக்க முடியாது. சில வேலையில மாம்சத்தினால ஜெயிக்க முடியாம போயிடணும், மாம்சத்தினால நம்ம மேற்கொள்ள முடியாம போயிடுது. ஆனா இன்னைக்கு ஆவியின் பலனை இந்த காலத்துல வசனத்தின் முடிவில் இந்த காலையில் கொடுத்ததான ஒரு வித்தியாசத்தை கடைசியா சொல்லி முடிப்போம். நல்லா கவனிங்க. அப்படிப்பட்டதான ஒரு வைராக்கியம், நல்ல ஒரு தைரியம், நமக்கு ஆவிக்குரிய தைரியம் நமக்கு வேணும். ஏதாவது பிரச்சனை கண்ட உடனே, ஒரு போராட்டத்தை கண்ட உடனே, ஒரு சூழ்நிலை எதிராக வந்த உடனே, நெருக்கடிகள் வந்த உடனே
கஷ்டங்கள் வந்த உடனே, பாடுகள் வந்த உடனே, சில சூழ்நிலைகளுக்கு எதிராக மாறும்போதுதான் நமக்கு உள்ள ஆவிக்குரிய நிலையில இந்த ஆத்மாவே சோர்வு ஏற்பட்டுள்ளது. ஆத்மாவே சோர்வு ஏற்பட்டு ஆவிக்குரிய பலகீனம் முதலாவது இழக்கப்படுகிற ஆவியின் பலத்தை இழக்கிறோம். இந்த ஆவியின் பலத்தை இழந்து போகும். அதனாலதான் நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதீர்கள். ஒருபோதும் நீங்க சோர்ந்து போயிடாது. என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, சோர்ந்து போயிடுறதுதான் சாத்தானுடைய பெரிய ஆயுதம். சாத்தானின் பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா விசுவாசிகள். கொஞ்ச காலமாகவே கவனித்து பார்த்தீங்கன்னா விசுவாசிகளுக்குள் விசுவாசத்தை இழக்க பண்ணி கொண்டிருக்கிறான். விசுவாசிகளுக்குள் விசுவாசத்தை தளர்த்த பண்ணி கொண்டிருக்கிறான். ஆக தேவ சமூகத்தில் இன்னைக்கு ஆவிக்குரிய விசுவாச பிள்ளைகள் தேவனுக்குள்ளாக என் ஸ்தோத்திரம் நிர்விசாரத்தின் ஆவி நிர்விசாரமா போகக்கூடிய காரணம் போல் அந்த காரியங்கள் இல்லை. அது நிர்விசாரம் இல்லை. அது தேவனோட மோசையோடு உள்ள காலங்களிலே ரொம்ப அதுவே தைரியமுள்ளவனாக இருந்தான், திராணமுள்ளவனாக இருந்தான், போர்வீரனை போல நடந்து கொண்டான். அவன் அப்படிப்பட்ட தைரியமுள்ளவனாக அவன் காணப்படும். நமக்குள்ள ஒரு தைரியம் இருக்கு. வாசிங்க எபேசியர் வசனம் வாசிங்க. எபேசியர் 6 தெரிஞ்ச வசனம் வாசிங்க. எபேசியர் 6 14 வசனத்தை வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாக இருக்கவும் ஞானியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். இது காலையில் தைரியம் எதிர்த்து இப்படியாக தீங்கு நாள் நான் ஜெயிக்க முடியும். போராட்டம் வந்த போதெல்லாம் நாம சோர்வோம். தீங்கு நாள் வரும், போராட்டமான நாட்கள் வரும். எல்லா நாளுமே வெற்றியுள்ள நாளாக இருக்காது. எல்லா நாளுமே ஜெயிக்கிற நாளாக இருக்க. சில போராட்டங்கள் அனுமதிக்கப்படும். சில தீங்குகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீங்கு நாளிலே நீங்கள் அவர்களை எதிர்க்கவும். அப்ப எதிர்த்து நிற்கணும்னா என்ன வேணும்? ஆவியின் பலம் வேணும். எதிர்த்து நிற்கணும்னா ஆவியுடைய பலம் இல்லாம நாம கடந்த போல ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். நீங்க ஆவியுடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவருடைய பொத்தாசை நமக்கு வேணும். ஆவியானவருடைய அனுகிரகம் நமக்கு வேணும். ஆவியானவர் நம்மை நடத்தணும். ஆவியானவர் நம்மளுக்குள்ள வரணும். ஆவியானவருடைய செயல்பாடு நமக்குள்ள நடக்கணும். ஆகவே நம்ம தீங்கு நாளிலே அவர்களை எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாக நிற்கவும். சகலத்தை செய்து முடியும். பார்த்த உடனே இந்த காலையை குறித்து நான் சொல்றேன். கவனிங்க. அதாவது காலை காணதேசத்தை சோதரிக்க போறாங்க. காணதேசத்தை சோதரிக்க போன உடனே போகும்போது 10 பேர் போய் முன்னாடி போய் ஆமா போய் சுத்தி பார்த்துவாங்கப்பா. போய் சுத்தி பார்த்தா சோதரிக்க முடியுமா முடியாதா? அங்க இருக்கிற ஜனங்களை இப்படிப்பட்டவங்க நல்லவங்களா கெட்டவங்களா போய் இருக்கிறவங்க எதுவும் முடியாதா? ஆமா அதை போய் நம்மளால செலுத்து கொள்ள முடியுமா? சுதந்திரத்து கொள்ள முடியாதா? அங்க இருக்கிற ஜனங்களை இப்படிப்பட்ட நெடு வாத்திருக்காங்களா, வாத்தியா இருக்காங்களா, அது முட்டையா இருக்காங்களா? போய் பார்த்துருவாப்பா. போய் எல்லாம் விசாரிச்சு பார்த்து அங்க இருக்கிற சில பேர் எடுத்துருவாங்கப்பா, கழிவுகள்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பலாம். இவங்க போய் என்ன செய்யறாங்க? ஒரு 10 பேர் போனாங்க. 10 பேர் போய் 40 நாள் பட்டணத்தை சுத்தி பார்த்துட்டு ஆமா சுத்தி பார்த்துட்டு ஆமா பட்டணத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு சில பேர் எடுத்து வந்து சொல்றாங்க, ஐயோ அந்த பக்கமே போக முடியாது. நம்ம பாருங்க நம்மளுக்கு அந்த சந்தேகத்தை கம்மி எல்லாம் போனீங்க. இவங்க 10 பேர் போயிட்டு வந்து சொல்றாங்க. என்ன சொல்றேன்? போய் அவங்க தைரியத்தை சொல்லாம அது ஏற்றிருக்க முடியும். அவங்க அதை செய்ய முடியும், அதை ஜெயிக்க முடியும், அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், எங்களுக்கு தைரியம் இருக்குதுன்னு சொல்லாம அவங்க சொன்ன எதிரடையான வார்த்தை நீ சாப்பிடணும். நம்ம வாழ்க்கையில் புறப்படுகிற வார்த்தையை கேட்ச் பண்ணி அதை குறித்து நம்ம தோல்வி அடைகிறது. நம்ம வாயிலிருந்தே வார்த்தையை பிடிக்கி நம்ம வாயிலிருந்தே டேஸ்ட் பண்ணி வாயிலிருந்தே வார்த்தையை வாங்கி நம்ம தோல்வி அடையலாமே. 10 பேர் போயிட்டு வந்தாங்க. அவ்வளவுதான், பக்கமே போக முடியாது. யோசுவாவே நம்ம போய் மோசேயோடு பார்த்து சொல்றாங்க, நீங்க அதெல்லாம் முடிய முடியாது, நம்ம ஜெயிக்க முடியாது. இருக்கிற ஆட்கள் பயங்கரமானவங்க, கெட்டானவங்க, பயங்கரமா இருக்காங்க. அதை நம்ம போய் பிடிக்க முடியாது, சோதரிக்க முடியாது, அது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி இப்படி சந்தேகமான வார்த்தைகளை, அவிசுவாசமான வார்த்தைகளை அவங்க ஸ்தோத்திரம் பார்க்கிறாங்க. இந்த 10 பேர் போய் செஞ்சாங்க. இப்படி ஒரு பார்க்க விட்டாங்க. இருக்கிற விசுவாசம் நமக்கு சொன்னா அடையும். அதான் அவரே சொல்லிட்டாங்கல்ல, அவரே சொல்லிட்டாங்க. அதுக்கு நம்ம கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. அது அவர்தான் நான் சொல்லிட்டாங்க தைரியத்தோட. நீங்க போனாலும் செய்ய முடியாது, அதை சோதரிக்க முடியாது, அதை வெற்றிக்கொள்ள முடியாது, நம்ம கிடைக்காத சொல்லிட்டாங்கல்ல. இனி எங்க
அதுக்கு போய் எதுக்கு போய் அந்த முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் சில பேர் எடுத்துக்கிறோம். அப்படி 10 பேர் சொன்ன அந்த அவிசுவாசமான வார்த்தை, அதனால தான் தீங்கு நாளிலே எதிர்த்து நிற்கவும், நாம் சகலத்தை செய்ய முடித்தவர்களாக இருக்கவும், திராணவர்களாக தேவனுடைய சர்வாயுதத்தை செய்யணும். நம்மளும் அந்த காலைக்குள்ள இருந்தாலும் அந்த தைரியத்தை 10 பேர் போய் கூட்டிட்டு வந்துட்டாங்க சொல்லி பாருங்க. ஒரு 2 பேர் வந்தாங்க காலைக்கு யோசுவா, அவங்க வந்து மோசையை பார்த்து தைரியமா சொன்னாங்க, நான் சீக்கிரமா பார்த்து போறோம். நம்மளுக்கு வார்த்தைகள் நாம் சீக்கிரமா பார்த்து போகலாம். அங்கே எளிதாக சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அது எளிதாக நாம் அதை சுதந்திரித்துக் கொண்டு அந்த தேசத்தை அந்த எல்லையை அவன் சொந்தமாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள் இருந்ததான விசுவாசம், அவங்களுக்குள் இருந்ததான விசுவாசம், அவங்களுக்குள் இருந்ததான தைரியம், அவங்களுக்குள் இருந்ததான வகைகாட்டியம், அவங்களுக்குள் இருந்ததான ஒரு ஜெயிக்கிற தன்மை, ஜெயம் இருக்கிற தன்மை அவங்களுக்குள்ள இருந்துச்சு, ஒரு வெற்றி பெறுகிற தன்மை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சந்தேகத்தினால்தான் சில நேரத்தில் நாம் தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற முடியவில்லை. நாம் சந்தேகத்தினால் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற முடியல, நாம் சந்தேகத்தினால் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற முடியல, நாம் சந்தேகத்தினால் தேவ வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை பாத்திரவான்களாய் மாற முடியல. ஆகவே தேவ சமூகத்தில் ஒருபோதும் ஒரு நாளும் எப்பொழுதும் சந்தேகப்பட்டு எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் நான் வந்து பயங்கரமா இருக்காங்க, வாட்ஸ்அப் பெருசா இருக்குது, அந்த செவத்தை சுத்தி பார்க்க பயங்கரமா இருக்கு, ஆமா அந்த எல்லாமே ரொம்ப அகலமா இருக்கு, எப்படி போய் சுந்தரிக்க முடியும், எப்படி பார்த்து பெற்றுக்கொள்ள முடியும், அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி இவர்கள் அவங்க எதிர்மறையா பேசினாங்க. ஆனா யோசேப்பு அவங்க காலையில் இருந்த விசுவாசம், அவங்க 2 பேருக்கு விசுவாசம் இல்லை, அது எளிதாக சுதந்திரித்துக் கொள்ளும், எளிதாக சுதந்திரிக்கும், எளிதாக பெற்றுக் கொள்வோம், எளிதாக சொந்தமாக்குவோம். இன்னைக்கு நம்மள எப்படி விசுவாசம் இருக்கு, எப்படிப்பட்டதான விசுவாசம் உங்க காலையில் நிறைய விஷயங்களை ஏற்க சொல்ல சில காரியங்கள் அவங்க காலையில் சிறந்தமாக கருதுறதுக்கு நிறைய காரியங்கள் தான் 3-4 காரியத்தை வேகமாக சொல்லி விட்டு போறேன். அவன் ஜெயப்பெற்றது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் வைத்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று யோசுவா உத்தமமாய் பின்பற்றிய இந்த அவங்க காலை உத்தமமாக பின்பற்றினான். அவன் உத்தமமாய் பின்பற்றி அவன் தைரியத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவரை எதிர்பார்க்க உத்தமமாய் அவரை பின்பற்றி அவன் தேவ சமூகத்துல அவரை உத்தமமா தேவனை பின்பற்றணும். நம்முடைய வாழ்க்கையில் உத்தமமா இருக்குமா, உத்தமமா பின்பற்றணும், தேவ சமூகத்துல உண்மை உள்ளவனா இருக்கிறான், உத்தமமா இருக்கிறான் பின்பற்றணும். அதனால கர்த்தர் போய் காண்பித்து வந்த தேசத்தை அவனுக்கு ஆண்டவர் அவருடைய சந்ததிக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நானும் எந்த அளவுக்கு விசுவாசம் வளர்க்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் உங்களுடைய அவன் விசுவாச கனவை அவன் அதிகப்பட்ட தைரியத்தோடு போய் நம்மளாம் 10 பேர் சந்தேகப்பட்ட வார்த்தையை சொன்னாங்க, போயிட்டு வந்து அதை தர முடியாது, நடக்காது, வைக்காது அப்படிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க போயிட்டு வந்து சொன்னாங்க, அதை சுதந்திரித்துக் கொள்வோம், அதை நாங்கள் பங்கிடுவோம், அதில் போய் நாம் தங்கி இருப்போம், அதில் நாம் போய் வாசம் பண்ண போகிறோம், அதையெல்லாம் தேவன் கையில தருவார் என்கிறமான ஒரு தைரியத்தோடு கூட. அதை ஏன் அப்படி சொன்னாங்கன்னா அவன் உத்தமமாய் தேவனை வைத்திருக்கிற அந்த உத்தமம், தேவனை வைத்திருக்கிற அந்த வைராக்கியம், தேவனை வைத்திருக்கிற பற்றுதல், தேவனை வைத்திருக்கிறதான ஆவிக்குரிய வைராக்கியமாக இருக்கிறதுனாலதான் அவன் எளிதாகவே சொல்ல முடிந்தது. இதே கூட உத்தமம் அநேகர் பின்பற்றி வருவாங்க, ஆனா கொஞ்சம் அவிசுவாசம் சைடில் இருக்கு, அது ஏதாவது கொஞ்சம் லேட்டாக மாதிரி தெரிஞ்சுங்க, உடனே இருக்குள்ள தைரியம் பார்க்கணும், அவிசுவாசம் வெளியே வந்து ஏதோ பார்க்கணும், என்ன லேட்டாக மாதிரி தெரியுது, ஆண்டு உடனே எனக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க, ஆண்டு உடனே எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படி சொல்லி ஆண்டவர் உத்தமமாக பின்பற்றினால் அவன் தாழ்ந்த தேசத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீங்க போய் கேட்கிற காரியத்தை ஆண்டவர் கொடுப்பா, நீங்க என்ன விரும்புகிறீங்களே அவர் செய்வா, நீங்க என்ன ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்களே அவர் செய்வதற்கு அவை கரம் ஒருபோது குறி போகல, அவருடைய கரத்தை பொருகல, அவன் ஒன்று நாம் என்ன அவருடைய குறை வேண்டும் கவனித்து பார்த்தா இயேசுவை ஆண்டவரை இந்த காலையில் உத்தமமாய் பின்பற்றினான். நீங்க நாம் உத்தமமாக பின்பற்றோமா? ஏதோ சரகாச்சார கிறிஸ்தவர்களாக இருக்கிறார், சரகாச்சார கிறிஸ்தவர்கள் அல்ல, சரகாச்சார வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவர் தேசத்தில் அவர்களை பிடித்துக் கொண்டு வரல. நீங்கள் தேவனை உத்தமமாக பின்பற்றணும், உத்தமமாக பின்பற்றணும். உபாகம் 1:36 வாசிங்க. உபாகம் 1:36
ஆமா ஸ்தோத்திரம். உபாகமம் 36 வாசிங்க. எப்புன்னே குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் உத்தமமாய் பின்பற்றி வந்தோமானா நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தையும் நீங்களே செய்வதீர்கள். அது உங்களுக்குரியது. யார் சொல்றது? இது ஆண்டவர் உத்தமமா பின்பற்றுறோமா? கேட்கல. அவருடைய பிள்ளைகள் 6 நாட்களுக்கு ரொம்ப உத்தமமா இருப்பாங்க. அவருக்கு நிறைய கவனிச்சா, ஆண்டவருக்காக ஜெபிக்கிற காரியத்தை கவனிச்சா, ஆண்டவருக்காக கொடுக்கிற காரியத்தை கவனிச்சா, ஆண்டவருக்காக உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றி அவர்கள் ஆவிக்குரியவர்கள் இவ்வளவு உத்தமமாய் வளர்கிறார்களே, உத்தமமாய் இருக்கிறார்கள். நாம நன்றாக சந்தோஷப்பட்ட காலத்துக்கு விசுவாசத்தில் 6 நாட்கள் உத்தமமாய் பின்பற்றுவாங்க. அந்த நாட்கள் செல்லும்போது எந்த கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த கடினமான இக்கட்டான நிலைகள் வந்தாலும் தேவனை உத்தமமாய் பின்பற்றுகிற ஒருபோதும் குறைஞ்சு போயிருந்தேன். உத்தமமாய் பின்பற்றி ஆண்டவருடைய வாழ்க்கையை நிறைய பேர் உத்தமமாய் பின்பற்றுவாங்க. அவங்க வாழ்க்கையில டாப்பாக, அவங்க வாழ்க்கையில டாப்பாக தாடி பார்த்தீங்கன்னா உத்தமமா தேவனை பின்பற்றணும். ஆடுகளுக்கு பின்னால் இருக்கணும். அவங்க பிரயோஜனப்படாம இருக்கணும். அவன் ஆடு வச்சிருக்கிறான். அவன் நெச்சை பார்த்துக்க மாட்டான். கரவாடு பேசி கடைசி வரைக்கும் செய்வோம். கரவாடு நிச்சயம் வாழ்க்கை முடிய போது நினைச்சிருந்து இருக்கணும். ஆனா கர்த்தர் பார்த்தீங்கன்னா தாவீதை தூக்கி அதே ஆண்டவர் தாவீதை தூக்கி கொண்டு போய் ஆமென் ஸ்தோத்திரம் ராஜ அற்புதங்கள் தான் ஹalleluya. உத்தமமாய் பின்பற்றிய தாவீதை பார்த்து அவன் சபை தூக்கி சபை கீழே தள்ளிட்டு தாவீதை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு அவனை அநேக சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தினான். அதே போல யோசேப்புடைய உத்தமத்தை கவனிங்க. யோசேப்புடைய உத்தமம், ஆமா வெளிக்காசு எடுத்துட்டாங்க. அவனுக்கு அத்தனை போராட்டம் வந்தது. அவனுக்கு வந்து அங்கே ராஜாவில போராட்டம் வந்துச்சு, சிறைச்சாலையில போராட்டம் வந்துச்சு. எங்கெங்கெல்லாம் எல்லாம் ராஜா கிட்ட காலத்திலும் போராட்டம், சிறைச்சாலையிலும் போராட்டம். அவன் தேவனை உத்தமமா பின்பற்றினான்னா ஒரு வசனம் பைபிள் ரொம்ப அழகா இருக்கு. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் செய்தது எல்லாம் வாய்க்கப்படுகிறான். அவன் செய்ததெல்லாம் நடந்தது. அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. அவன் செய்ததெல்லாம் நிறைவேறினது. அவன் ஒரு நாள் அதே யோசேப்ப சங்கீதத்துல சொல்லி விளக்கு போட்டு ஒடுக்குனாங்க. அவனுடைய பிராணம் இரும்பி அடைபட்டு கிடந்துச்சு. ஆனா உற்றுமான அமரான ஏதாவது ஒரு இறுக்கமான சூழ்நிலை வந்ததுன்னா எங்க நிற்போம், எங்க இருப்போம்? உங்க விசுவாசம் எங்க இருக்கும்? உங்க உத்தமம் எங்க இருக்கும்? யோசிச்சு பாருங்க. யோசேப்பு விளக்கு போட்டு ஒடுக்குறாங்களே, சிறைச்சாலையில் பிராணம் அடைபட்டு கிடந்தது. அவன் உத்தமமாய் பின்பற்றினானே. ஆனா கட்டப்பாங்க அவன் தூக்கி கொண்டு போய் மேல டாப் வந்து ராஜாவுக்கு அடுத்த போஸ்டிகரமாக போயிருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவன் ஸ்தோத்திரம் உத்தமமாய் பின்பற்றி நிறைய பேர் தான் ஏராளமாக இருக்காங்க. கேட்கல உத்தமமாய் நீங்களை பின்பற்றினான். அவருடைய வாழ்க்கையை என்ன செய்வாரு? வாசிக்கிறார். 2வது காலையில் கொடுத்து 2வது காரியம் அவன் நேர்மறையான சிந்தனை எவ்வளவு இருக்கு. நேர்மறையான சிந்தனை பார்த்தீங்களா? போய் வாக்கு வந்த உடனே நம்மளால சொல்லிடுவோம். அவங்கெல்லாம் பக்கமே போக முடியாது. கஷ்டம் நீங்க சொல்ற மாதிரி இருக்குமா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? அந்த ஆட்களை பார்த்தாலே நாமளே நடிக்க போயிடுற மாதிரி இருக்கு, நாமளே கையை போயிடுற மாதிரி இருக்கு. அதை நாம போய் எங்க கஷ்டம் எடுக்க முடியும்? நாம போய் எங்க சொந்த வச்சுக்க முடியும்? நாம போய் எங்க பெற்றுக்கொள்ள முடியும்? நாம எங்க போய் அந்த பட்டணத்துல போய் பங்கு போட முடியுமா? அவங்க பயங்கரமா இருக்காங்க. போனா அவங்க நம்ம பார்க்க அடிச்சிடும். நாமளும் அவங்க பார்க்க கொசு போல மெதுவா அடிக்கணும். நம்ம நசி போட்டுருவாங்க. போக முடியாது. இப்படியெல்லாம் நாம தான் பேசியிருக்கோம். ஆனா அந்த காலையில் நேர்மறையான சிந்தனையை கவனிச்சீங்கன்னா போவோம், அவர்களை சுதந்திரிப்போம், அவர்களை பெற்றுக்கொள்வோம், அவர்களை செய்வோம், பங்கிடுவோம். அவங்க எளிதாக சுதந்திரிப்போம். வார்த்தையெல்லாம் கவனிச்சு ரொம்ப நல்லா இருக்கு. வார்த்தை ரொம்ப சூப்பரான வார்த்தை. எளிதா போய் சீக்கிரமா போவதை சுதந்திரித்துக் கொள்வோம். 10 பேர் வந்து பதக்கம் பார்த்தா அவன் சொல்ல கேட்டவங்க நம்மளா தான் நடிக்க போய் ஐயோ போக முடியாதா, அவ்வளவுதானா, தேவன் கொடுக்குறேன்னு சொன்னாலே திரும்ப பார்க்க முடியலாம் நடக்குதே சொல்லி அவன் தோல்வி வைத்திருப்போம், தோல்வி வைத்திருக்கோம். அவன் காலையில் சொன்னான் அவன் நேர்மையான வார்த்தை, நேர்மையான வார்த்தை, நேர்மையான சிந்தனையோட இருக்கிறான். அதான் கிறிஸ்தவர்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு மகிமையை கொண்டு வரும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும். நேர்மறையான சிந்தனைகளெல்லாம் மாறும். அது இருக்கிற வரைக்கும் தேவன் பாருங்க, இயேசு கிறிஸ்து மாத்திரம் எதிர்மறையா இருக்கிறதா என்ன யோசிச்சு பாருங்க. அதே அப்பா இவ்வளவு பெரிய சிலுவை சுமந்துட்டு போனேன்,
இதான் அனுப்புனாரு. இப்படி ஒரு ஆள் அனுப்புறதுக்காக பூமிக்கு அனுப்புனாரு. இப்படிப்பட்ட கஷ்டங்கள் அனுபவிக்கிறதுக்காக பூமிக்கு அனுப்புனாரு. இப்படிப்பட்ட துன்பங்களை சகிக்கிறதுக்காக பூமிக்கு அனுப்புனாருன்னு யோசிச்சிருக்கோம். ஆனா நாங்கள் நேர்மறையா எதிர்மறையா சிந்திக்கவே இல்லை. தன்னை அனுப்பின நோக்கத்தை நேர்மறையா சிந்தித்ததுனால தான் அவர் சிந்தனையினால் தான் வெற்றி செல்வதாக இருக்கான். அல்லேலூயா. அது எப்பயுமே நமக்கு நேர்மறையான சிந்தனை, எப்பயுமே அவிசுவாசம் வாழ்க்கை வருமானம் தூக்கி வீசிருங்க. அவிசுவாசமான வார்த்தை வருமானம் அவைகளை குறியோடு கிடைச்சது பழகுங்க. நாம எதிர்மறையான வார்த்தைகளை ஒருபோதும் பேசாதீங்க. நீங்க அநேக எதிர்மறையான வார்த்தையை பேசினா பேசி 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 சில பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை தோல்வியடைந்து விழுந்து விடுகிறோம். அந்த வார்த்தையை கவனிச்சு அந்த வார்த்தையை யோசித்து நாம் என்ன செய்வோம்? இது ஒரு காலைக்குள்ள விசுவாசம், நேர்மறையான விசுவாசம் உள்ள வார்த்தை. நாம எங்களால் ஜெயிக்க முடியும் சொன்னோம். எங்களால் இல்லைன்னா வேற்று ராட்சதெல்லாம் இருக்காங்க. எந்த ராட்சதெல்லாம் இருந்தாச்சு, யாராக இருந்தாச்சு, அது எல்லாருக்கும் எங்களால் செய்ய முடியும். அவர்களுக்கு இருந்தது விசுவாசம். ஒன்று உத்தமமாக பின்பற்றினான். இரண்டாவது நேர்மறையா சிந்தனை. விசுவாசம் கூட ஆமாடி பேரா சரணம் தான் தைரியமா போய் அதை சோதனைக்கான நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் அற்புதம் மாத்திரம் விசுவாசிக்கிறோம். எல்லாம் எனக்கு கவனிங்க. அற்புதம் தான் விசுவாசிக்கிறோம், அதிசயத்தினால தான் விசுவாசிக்கிறோம், நன்மை கிடைச்சா விசுவாசிக்கிறோம், தேவ சந்திக்கப்பட்டா விசுவாசிக்கிறோம். தேவ ஏதாவது நமக்கு செஞ்சுட்டா அப்படியே சந்தோஷம் கையெழுத்தி ஐயோ ஆண்டவருக்கு எல்லாம் செய்துவிட்டா. ஆனா அப்படியே செய்யாம இருந்தாலும் நம்ம விசுவாசம் சோதிக்கிறதுக்கு சில நாட்கள் செய்யாம வெயிட் பண்ணுவேன் கொடுத்துருவாரு. அதை வெயிட் பண்ணுவேன். உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? விசுவாசம் எப்படி இருக்கு? நீங்க ஆண்டவரை பின்பற்றுறீங்க, குடும்பமா இருக்கிறீங்களா? உங்க வார்த்தை நேர்மையான வார்த்தை, உங்க வாய்க்கிற புறப்பட்டு வருகிற வார்த்தை விசுவாசம் வார்த்தையா? ஆண்டவர் சில பேர் சோதித்து பார்ப்பாங்க. காலைக்கு பயப்படவே இல்லை. அவன் தேவனை அவன் உறுதியுடையவனாக நீதியுடையவனாக பின்பற்றி முதல் சிந்தனை இருந்தது அவன் உத்தமமாக இருந்தது. இரண்டாவது நேர்மையான சிந்தனையுடையவனாக இருந்தான். அதனால தான் போய் எதை சுதந்திரிக்க முடியாதுன்னு 10 பேர் சொல்லிட்டு போனாங்க. சொல்லி அதை தூக்கிட்டு போனாங்க. அவன் 2 பேர் போய் அதை சுதந்திரிக்கலாம் சொல்லி புறப்பட்டு போய் அன்னைக்கு சுதந்திரம் அவன் சுற்றி ஜெயித்து அவர்கள் தேசத்தை சோதனைத்து கொண்டாங்க. அல்லேலூயா. 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 மூன்றாவது அவன் சுதந்திரம் காலையில் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசம். கர்த்தர் மேல் வைத்த விசுவாசம். 13:30 வாசிக்கும். 13:30. அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சோதனைத்து கொள்வோம். 2 தீமோத்தேயு 1:7 வாசிங்க. நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் அன்பும் தெளிந்த புத்தி. இதுதான் புத்தி. இதுல இல்லாத பிரச்சனையே. இது இல்லாத பிரச்சனையே. வசனத்துல வாசிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்தீர். தெளிந்த புத்தியுள்ள காரியங்கள் இருந்ததால தான் தைரியமா போய் எல்லாவற்றையும் நம்ம சுதந்திரிக்க முடியும். எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னா அவங்களுக்கு தெளிந்த புத்தி. அவன் தேவனுடைய எவ்வளவு விளையாட்டுலாம் இருந்திருக்கான். அவன் போய் சுதந்திரித்து கொள்வேன்னு சொல்லி நம்பிக்கையோட புறப்பட்டு போனான். அவனுக்குள்ள அசைக்க முடியாத விசுவாசம் இருந்துச்சு. அசைக்க முடியாத விசுவாசம். அவங்க வேதம் சொல்லுகிறது நாம் அவர்களை போய் செய்வோம், சுதந்திரித்துக் கொள்வோம். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பயப்படாமல் விடாமல் பலமும் ஆண்டவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று. எனக்கு பலம் வேண்டும், எனக்கு பலம் வேண்டும். உலகத்தை ஜெயிப்பதற்கு பலம் வேண்டும், சாத்தானை ஜெயிப்பதற்கு பலம் வேண்டும், அவன் உலகத்தின் மாம்ச காரியங்களை ஜெயிப்பதற்கு பலம் வேண்டும், உலகத்தின் காரியங்களை மேற்கொள்வதற்கு பலம் வேண்டும். நம்ம பார்க்கிறது அவனுடைய பார்வை பெருசா தான் இருந்திருக்கும். ஆனா அதனால நம்பிக்கை வைக்காம அவன் தேவனை வைக்கிற நம்பிக்கை, அவன் தேவனை வைக்கிற விசுவாசம், தேவனை வைக்கிற பற்றுதல், அவன் தேவன் அவன் சொன்ன அவன் வாயிலிருந்து புறப்பட்ட விசுவாச அறிக்கை. நீ அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அறிக்கை எப்படி இருக்கு, வார்த்தை எப்படி இருக்கு? அங்க ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போகுது, எங்க ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போகுது. இது எங்க கிடைக்காத தெரியல, கிடைக்கிற மாதிரி தெரியலையே. இப்படி வார்த்தைகள் நம்ம வாய்க்கு புறப்படுகிற வார்த்தை ரொம்ப கவனம் தேவை. வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதை. இந்த வார்த்தை என்ன செய்ய நம்ம மேற்கொள்ள முடியாது. இந்த வார்த்தையை ஒன்று இல்லாமல் பண்ணி நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ரொம்ப கவனத்தோடு பயன்படுத்த.
யோசிப்பாங்க. காலையில் ரொம்ப கவனமா இருக்கும். உத்தமமான தேவனுக்கு பின்பற்றி போனோம், நேர்மறையான சிந்தனை உள்ளவனா மாறணும். ரெண்டாவது கர்த்தரை வைத்திருக்கிற விசுவாசத்தை காலையில் கொஞ்சம் கூட அவன் நம்ம எடுத்து போடவே இல்லை. அவன் தைரியமானவனாக இருந்தான், அவன் பலமானவனாக பயப்படாம இல்லாம பலமானவனாக மாறினான். அது மாத்திரம் இல்லை, தேவ சமூகத்துல அவனுக்குள்ள இருந்த காலையிலுக்குள் இருந்த அந்த ஆவிக்குரிய அந்த பலன் அவனுக்கு எப்படியெல்லாம் கிடைச்சது ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவனுக்கு எப்படி அந்த பலன் கிடைச்சதுன்னு சொல்லி நம்ம தியானிச்சு சொல்லிக்க போகிறோம். அவனுக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு எப்படி அந்த ஆவி கிடைச்சது பாருங்க. உத்தமமா தேவனுக்கு கட்டணும். நேர்மறையான வார்த்தை, எதிர்மறையான வார்த்தையை பேசாம அவன் நேர்மறையான வார்த்தையெல்லாம் பேசுறான். அவன் கர்த்தர் விசுவாசப்படுறவனா இருந்தான். அவன் இதெல்லாம் எப்படி கிடைச்சது அப்படின்னு சொன்னா அதோட ரொம்ப முக்கியமா நான் சொல்றேன். அவன் குடும்பத்திற்கு பொறுப்புள்ள காரியம், குடும்பத்திற்கு பொறுப்புள்ள காரியம். அவன் பொறுப்புள்ள தேவன் அவன் உத்தமமா தேவன் பின்பற்றுவதும் இல்லாம நேர்மறையான வார்த்தைகளை அவன் சிந்தனைகள் அவன் வெற்றியுள்ள சிந்தனைகளவனாக இருந்தான். அவன் விசுவாசமானவனாக இருந்தான். ரெண்டாவது குடும்பத்தின் மேல ரொம்ப கஷ்டங்கள் உள்ளவனாக, குடும்பத்தின் மேல் காலையை குறித்து வாசிக்கிற வசனம் யோசுவாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க. 16ஆம் வசனம், கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். பிடிக்கிறவருக்கு விவாகம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி சொல்ல போது விவாகம் பண்ணி கொடுத்தான். கொடுத்துட்டு அப்படியே வெறுமையா அனுப்பிவிடல. வெறுமையா அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கடலையின் மேலிருந்து இறங்கினான். காலையில் பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றார். அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தி நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றார். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். விசுவாசம் பிள்ளைகள் குறித்து ரொம்ப கவனம் செலுத்தான். பிள்ளைகளுக்கு அவன் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலாம். பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தான். அவன் கடைசியில் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே புறட்டு போறதுக்கு முன்னால என் தகவல் ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்க போறேன்னு சொல்லி கேட்டான். என்ன கொடுத்தான்? வறண்டு போன அந்த நிலத்தை கொடுத்தான். வறண்டு போன அந்த வைக்கிறதால இருக்கு. வயல்வெளியை கேட்டு அவர்கள் உத்தரப்பட்டு கொண்டு கல்விக்கிறேன். அப்பொழுது அவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான இடங்களுக்கு தந்தை சிறந்து போன சில நேரங்களிலே வறட்சியான இடம், வறட்சியான சூழ்நிலைகள் அது எனக்கு தந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவன் ஸ்தோத்திரம். எனக்கு வறட்சி ரெண்டு மூணு சூழ்நிலை சில இடங்கள் தந்தாலும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எனக்கு வேணும், செழிப்புள்ள ஒரு ஆசீர்வாதமான நிலம் எனக்கு வேணும். ரொம்ப வார்த்தை ஆசீர்வாதம் வறட்சியான நிலத்தை தந்தி நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் இருந்து அவன் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கேட்டுக்கொண்டான். அல்லேலூயா. அவன் மேற்புறத்தில் இருந்து மேலே வருகிற ஆசீர்வாதமும் சொல்லலாமோ உத்தமமாய் பின்பற்றினான். நேர்மறையான எதிர்மறையான சிந்தனையுள்ளவனாக இருந்தா, விசுவாசத்தில் உண்மையானவனாக இருந்தா, அவன் பிள்ளைகளை குறித்து காலை ரொம்ப கவனம் செலுத்தி அவன் உத்தமமாய் கேட்கறதுல நீ கேட்பையானான். ஆண்டு நேசிக்கிறது கரண்ட சூழ்நிலையெல்லாம் சில நேரம் வாழ்க்கையில தந்தாலும், கரண்ட சில சூழ்நிலைகளுடைய வாழ்க்கையில வந்தாலும், வறட்சியான சில காரியங்களை ஆனவனுக்கு தருவதாக இருந்தாலும் தந்தாலும் அந்த வறட்சியான சூழ்நிலை ஏன் வறட்சியான சில சூழ்நிலை கொண்டு வருவார்னு சொன்னா ஞானவர் என்ன செய்வாரு? வாழ்க்கை விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து, உத்தமத்தை கற்றுக் கொடுத்து, அவர்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து ஆண்டவர் நீர் பாய்ச்சலான ஒரு செழிப்புள்ள மேற்புற பரலோகத்தின் ஆசீர்வாதங்களாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் கர்த்தர்களை நிறைவேற்றினார். அல்லேலூயா. ஒரு நிறைவேற்ற மறைந்து போன நிலையை கண்டு பயப்படாதீங்க. எது வறட்சியான சூழ்நிலை கண்டு நீங்க கலங்காதீங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு கஷ்டம் காலைக்கு கொடுக்கும்போது வெறுமையை அனுப்பிவிடல. அது நிலையா புறப்பட்டு போகும்போது வறண்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை ஒரு பக்கம் வைத்துக் கொண்டார். அவன் நீர் பாய்ச்சலான செழிப்புள்ள மேற்புறத்திலிருந்தும் கீழ்ப்புறத்திலிருந்தும் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதமான ஒரு பெரிய செழிப்பை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வறண்டு போய் வந்திருக்கிறோமா? ஞாபகம் சில வறட்சியான சூழ்நிலை இருக்கிறதா? இந்த காலத்தில் ஆண்டவர் பார்த்து காலையில் கொண்டிருந்த அதே விசுவாசம், காலையில் கொண்டு அதே
ஆமென் ஸ்தோத்திரம் எதிர்மறையான சிந்தனையும் அதே ஸ்தோத்திரம் உத்தமமும் நம்ம உங்களுக்குள்ளே இருந்தா கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஆமென் ஸ்தோத்திரம் நீங்க சுதந்திரித்துக் கொள்வீங்க. நீங்க அதை பெற்றுக்கொள்வீங்க. அவங்க பாவங்களில தெய்வ சமூகத்துல ஆண்டுகளை எனக்கு ஆடிவாங்க பின்பற்றி போன சிலைகளை நம்மளோட சில சொல்லுவாங்க, சில இருப்பாங்க இருந்து நமக்கு அவிசுவாச வார்த்தைகள் சொல்லுவான். சில காய்கள் நடக்க போகும்போது ஒரு நாள் கேட்காதுன்னா என்ன இவங்களால தூமணி நான் என்னத்தை கண்டிங்க என்ன இவங்களால என்னத்தை கண்டிங்க அப்படின்னா சொல்லி நம்மளுக்கு அவிசுவாசம் தூண்டிடுவாங்க. ஆமா ஆமா சில வேலை பண்ணக்கூடிய சதைக்கு உருவாக்கிடுவாங்க. அது யாருமே சரி சாய்க்காங்க. தேவனுடைய சத்தத்துக்கு மாற்றம் சரி சாய்க்கும். தேவன் உத்தமமாய் கடைசி வரைக்கும் பெற்று நீங்கள் ஒரு சிந்தனையில ஒரு மாற்றத்தை கேட்டு அறிவித்து தேவ சமூகத்துல என்னை கடைசியில் பெறும்போது நீர்ப்பாய்ச்சலான செழிப்பை நீர்ப்பாய்ச்சலான ஆசீர்வாதமான நன்மைகளை காலை கொட்டி அவர் அரசாங்கம் கொடுத்த தேவ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவார். அவங்க தேவ சமூகத்துல இந்த கடைசி நாட்களே நான் நன்மை அவங்க சொல்றது 10 பேர் சில நேரங்கள் நம்முடைய இருந்து விசுவாசமான வார்த்தையை கூறிவிடுகிற வார்த்தையை நம்பியாதுங்க. தேவன் வைத்திருக்கிற விசுவாசமான வார்த்தையை 2 பேர் தைரியமாக சொன்னாங்க. அதை சொல்லிருக்காங்க. நீங்க என்ன வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில நீங்கள் கவனமுள்ளவர்களாக இருங்க. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்க எப்பொழுது சிந்தனையில அவங்க எதிர்மறையான நேர்மறையான சிந்தனைகளோட இருங்க. அப்படி இருக்கும்போதுதான் அந்த சாப்பிட்டவர்கள் வந்து எதுவும் அவிசுவாச சிந்தனைகளை கொண்டு வந்து உங்களுக்கு அவிசுவாசம் கொண்டு வர முயற்சி எடுத்தாலும் அவன் தோற்று போவான். எல்லாரும் எப்படி போவான், எல்லாரும் எப்படி சொல்றோம் ஆண்டுமே இந்த நாட்டில் அவன் நம்ம கட்டுப்படுத்த ஒரே ஒரு உத்தமமான பின்பற்றி உத்தமமாக பின்பற்றின காலையில் உத்தமமாக பின்பற்றின காலையில் போல யோசுவாவை போல நாங்கள் உங்களை உண்மையான உத்தமமான பின்பற்றி அநேக நாவல் நிலையில நான் சொல்ல வேண்டிய சந்தேகம் எங்களுக்கு வழிகட்டி நன்மைகளாம் சொல்லியிருக்கிறார்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் எங்கள் நாவின் அறிக்கை எங்கள் நாவின் அறிக்கையை நாங்கள் சரியாக அறிக்கையிட தேவ சமூகத்தில் எங்களுக்கு குறிவைத்தாங்க. எல்லாருமே ஆண்டவர்கள் ஒரு நிமிஷம் வாய்ந்திருக்கு. ஆண்டவரே நாங்கள் காலையில் அநேக வருஷத்தோடு வேதத்தில் அநேக யோசுவா தாவீது ஆமென் ஸ்தோத்திரம் வேதாகமத்துல ஆபிரகாம் ஈசாக்கு வேதத்துல நிறைய இருக்காங்க. ஆமென் ஸ்தோத்திரம் யோபு உத்தமமாய் பின்பற்றியதான ஆமென் ரூத் எஸ்தர் வேதாகமத்துல அநேக தேவ சமூகத்தில் தேவனை உத்தமமாய் பின்பற்றி தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமான காரணம் அநேக வேதாகம பெண்களும் கூட அவரை பின்பற்றியதான தேவனை பின்பற்றின காலையை போல நாமளும் அநேக பசுக்கு வாழ்க்கை போல நாமளும் மாற ஆண்டவர்கள் கிருபைக்காக எல்லாத்தையும் கொண்டு செல்ல கேட்போமா எல்லாத்தையும் ஆண்டவரே எங்களுடைய வார்த்தை ஆண்டவர் உண்மை பிரதிபலிக்கணும். எங்களுடைய வார்த்தையை அறிவிக்கிறது நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எங்க நாமளை எதை அறிவிக்கிறோமோ ஆசீர்வாதம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் சாபமும் ஆசீர்வாதம் நாம் இருக்கிறது எடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் தேவ சமூகத்தில் ஆமை நம்மை மாற்றி ஆமை ஸ்தோத்திரம் ஆண்டவர் சமூகத்தினுடைய வாழ்க்கையை மாற்றி நம்முடைய பேச்சு செயல் நடத்தை நாம் எல்லாவற்றிலும் நாம் தேவனால் எதிர்த்து நீக்க வேலை பெற்றுக் கொள்ளும்படி திராணிகளவர்களாய் மாறும்படி ஒரு போர் வீரர்களை போல நாம் தைரியமுள்ளவர்களாய் மாறும்படி ஆண்டவர் கிருபை தரும்படி ஆண்டவருடைய ஆண்டவரே உங்கள் உண்மையாய் பின்பற்ற உங்கள் உண்மையாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை வார்த்தை அறிவிக்க விசுவாசங்கள் உண்மையாய் செயல்பட நம்ம யோசித்து காலையில் போன கடைசி நாட்கள் பெற்றோர் பிள்ளைகளை கொடுத்ததான ஒரு தரிசனம் உள்ளதாக இருந்தாங்க. காலையில் இருந்தான் கடைசியில் அறிக்கையோடு பெற்றுக்கொள்ளவாக புறப்பட்ட போது அவர் தமிழர்களுக்கு எதுவாக நீ ரட்சியான ஒரு காரியம் செய்தீங்க. ஆமை ஸ்தோத்திரம் வரண்டு போனா எனக்கு கொடுத்தீங்க. செழிப்பான தலைமையிலிருந்து கேட்டு மேற்புறத்தின் ஆசீர்வாதத்தையும் கீழ்ப்புறத்தின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு போனார். கடைசி நாள் ஆண்டவரை நாம் உங்களுடைய சமூகத்துல பரலோகத்தின் ஆசீர்வாதம் பூலோகத்தின் ஆசீர்வாதம் பாத்திரவர்களாக என்னை மாற்றுங்க நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் பண்ணோம். நாளிலே கேட்க ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்க்கையை அறிவித்து அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஜெயம் பெற கர்த்தரை கிருபைக்காக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எங்களுடைய வார்த்தையை நாங்கள் கவனமுள்ளவராக இருக்கு. எங்கள் நடக்கிற நாங்கள் கவனமுள்ளவராக இருக்கு. தீங்கு நாளில் எல்லாம் எதிர்த்து நின்று ஜெயிக்க எங்களுக்கு ஒருபோதும் சந்தேகம் எண்ணம் வந்துவிடாதபடி தேவனை குறித்து ஒரு ஆவி பயனாக எங்களுக்கு
செயல்பட அவருக்குள்ள இருக்கிற விசேஷித்த ஆவி, அவருக்குள்ள இருக்கிற விசேஷித்த ஆவி, அவர்கள் காலையில் வேத ஆவியுடையவராக என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு வேத ஆவி இருக்குது. வேத ஆவியுடையவராக இதை மாற்றுகிறேன். காலையில் போட்டிருந்த வேத ஆவியுடையவராக அதனால நான் பேர் புரிய போவதில்லை. அவர் எந்த வயதிலோ எந்த பேர் புரிய போவதில்லை என்று ஆண்டவரே சோதனைகளே பேர் புரிய போவாங்க. ஆவி பிறந்தனால் அந்த ஒரு வார்த்தையை வாழ்க்கையில் இன்னும் தேவ சொல்றேன். நாங்கள் வாழ்க்கை இன்னும் மாற்றம் அடைய அப்படி செய்யறதுக்காக சொல்றேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென்.